அஸ்ஸலாமு வெல்கம் டு ட்ரீம் கார்டன். வாங்க இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் இன்றைக்கி காலையில் என்னெல்லாம் வேலை பார்த்தோன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் காலையிலேயே ஒரு 6 மணிக்கிட்டேவே நான் மாடி தோட்டத்துக்கு வந்துட்டேன். பாருங்கள், சங்குப்பூவெல்லாம் எப்படி பூத்துருக்கு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து அவரை செடி அவரை, அதுவும் பூ வச்சுருக்கு. இது சீசன் இல்லையோ என்னமோ தெரியல, இன்னும் காய் பிடிக்கல, வெறும் பூ மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம மருதாணி செடி. இந்த மருதாணி செடி வந்து நான் வந்து இந்த செடி வாங்கினதுலேருந்து 2 தடவை உருவிட்டேன். 2 தடவை உருவி அரைச்சிட்டாச்சு. இங்கே பாருங்கள், இது ரொம்ப நாளாச்சு. இது வந்து பெருநாளுக்காக இட்டது. சில மருதாணிலாம் உடனே சாயம் போயிடும், ஆனால் இது வந்து நல்லா நிற்கிது, ரொம்ப நாள் நிற்கிது. அதுக்கப்புறம் இதுவும் செடி அவரை தான். நல்லா சரஞ்சரமாக கொத்து கொத்தாக பூ வைக்கிது, ஆனால் இன்னும் காய் பிடிக்கல. அதுக்கப்புறம் இப்போ போட்ட வெண்டி செடி இப்போ தான் பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு, ஒரு காயம் இருக்குது. நான் வந்து ஒரு 6 செடி போட்டேன். இது ஒன்று. அதுக்கப்புறம் இதோ 3 செடி இருக்குது பாருங்கள். இதுலேருந்து காய் வந்தாலே போதும், நம்மளுக்கு அன்றாடம் தேவைக்கு கரெக்டாக இருக்கும். இது காய்ச்சிட்டு இருக்கக்குள்ளவே வந்து மறுதடவை நம்ம செடி வச்சிடணும், விதை போட்டால் தான் இது காய்ச்சி முடிக்கவும் அது காய்க்க ஆரம்பிக்கவும் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து வெள்ளரி, இதில் காய் வச்சிருந்துச்சி. இது வந்து அந்த கிரேப்ஸ் செடியோடு சேர்ந்து இருக்குது. கிரேப்ஸ் இது வரைக்கும் இன்னும் காய்க்கல, ஒரு பிஞ்சு கூட வைக்கல. அது இப்போ வைக்காதுன்னு எனக்கு தெரியும், கொஞ்சம் நாள் பிடிக்கும். இந்த தெரியுது பாருங்களா, இந்த காய் வைக்கிது பார்த்தீங்களா, இதே போலவே இங்கேயும் இருக்கும். அந்த சைடு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். இது இருக்கு பாருங்கள், தெரியுதா? இது போல் இப்போ தான் காய்க்க ஆரம்பிக்குது. ஆல்ரெடி ஃபஸ்ட்டு தடவை எப்போதுமே செடி வந்து பூ வைக்கக்குள்ளே வந்து காய் பிடிக்கக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு காய் வந்து பூ வந்து கொட்டிடும். அதுக்கப்புறம் உள்ள பூ தான் நிற்கும், காயாக மாறும். இது வந்து நம்ம வச்சோம் பாருங்கள், புதுசாக கனகாமர செடி, அது எப்படி அழகாக துளுத்து வருது பாருங்கள். அதோட புதினாவும் நல்லா செழிப்பாக வருது. நம்ம கடையில் வாங்கிட்டு அந்த புதினாவை யூஸ் பண்ணிவிட்டு அதில் வர அந்த குச்சை மட்டும்தான் ஊனி வச்சுது. எவ்வளோ நல்லா அழகாக இந்த பாக்கெட்டில் வந்து இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஜாமான் வாங்கினது தான், பொருள் வாங்கினது தான். அதில் வந்து வச்ச பை தான் இது. இதில் எப்படி அவ்வளோ நல்லா அழகாக துளுத்து வருது பாருங்கள். அதுக்கப்புறம் இது நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். இது வந்து இங்கே பாருங்கள், மிளகா செடி இதோட சேர்ந்துருக்கு. இது நிறைய காய்ச்சி குட்டி குட்டியாக காய்க்க ஆரம்பிச்சிடுச்சு, இது பார்க்கல தெரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து இது வந்து மின்னி செடி, அந்த ரசத்துக்கு போடுற செடி. இது வந்து நான் தான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், எங்கள் அம்மா வீட்லேருந்து கொண்டு வந்து வச்சது அப்படின்னு சொல்லிட்டு. சும்மா ஒரு சின்ன கிளை தான் வச்சேன், அது நல்லா துளுத்து வருது. இது துளுக்க விடாமல் திருப்பி நான் பறிக்கிறதுனால இது இப்படியே இருக்குது. கொஞ்ச நாள் விட்டோன்னா நல்லா துளுத்து வரும். அதோட இது ஒரு இதை போட்டு ரசம் வச்சோன்னா நல்ல மணமாக இருக்கும், வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து நம்மளோட லெமன் கிராஸ், டீ போடுறதுக்காகவே வளர்க்குறது. பிரியாணிக்கெலாம் கூட போடலாம். அதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்க்காத மல்லிச்செடி. இது வந்து நான் வந்து நல்லா நிறைய ஒரு 3 செடி வாங்கி வச்சேன். அதோட ஒரே இதுலேயே இந்த பக்கெட்லேயே ஒரே இதாக வைக்கலாமேன்னு சொல்லிட்டு எல்லா செடியும் செத்துச்சு, ஒன்று மட்டும் இருந்துச்சு போல். அது தன்னால் இந்த மழையில் இடையில மழை பெஞ்சதில் அது சீசனாக நம்ம தெரியல, தன்னால் துளுத்து வந்துச்சு. சரி, இது அவ்வளோதான் நினச்சேன், புதுசாக தான் வாங்கி வைக்கணும் போல் நினச்சேன். தன்னால் துளுத்து வந்து அது மொக்கம் வச்சுருக்கு பாருங்கள். அதோட கிரேப்ஸ் செடியை பாருங்கள், எப்படி கிளையாக போகுது, அப்படி இங்கேலேருந்து போய் இங்கே போகுது. அதோட ட்ராகன் பழம் இது வரைக்கும் ஒன்று கூட காய்ச்சது கிடையாது. ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் நாள் எடுக்கும்னு எனக்கு தெரியும். இதை வச்சு எப்படின்னாலும் எப்படியும் 1 வருஷம் கிட்டே இருக்கும். நிறைய கிளையாக வந்துருக்குது. பார்ப்போம் இந்த வருஷமாச்சும் காய்க்குதா என்னன்ட்டு. அதோட கொய்யா செடி நல்லா தான் இருந்துச்சு. வெயில் காலத்தில் நல்ல ஓவர் வெயில் பட்டு அது இலெல்லாம் கொட்டிடுச்சு, அப்படியே கருகி கொட்டிட்டதுனால இப்போ திருப்பி புது துளிர் எல்லாமே.
அதோட கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் ஒரு 3 வருஷமாக உட்காந்து கிடக்குற இந்த எலுமிச்சை செடி, ஏதாச்சும் ஒரு ஆசைக்காக ஒரு காயாச்சும் காய்க்கலாம்ல, பூவாச்சும் வைக்கலாம்ல, ஒன்று கூட வைக்க காணும். 3 வருஷமாக இப்படியே தான் இருக்குது. சாரி 3 வருஷம் 2 வருஷமாக இப்படியே தான் இருக்குது. பார்ப்போம், இந்த தடவை நல்லா கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்குது மரம் மாதிரி. பார்க்கலாம் என்ன செய்யுதுன்ட்டு, இந்த வருஷமாச்சும் ஏமாத்தாமல் இருக்குதான்ட்டு. அதோட ஜாதி மல்லி கொடியாக தான் எல்லாமே ஏற்றுவாங்க. நான் செடியாகவே வச்சுக்கிட்டேன், அப்போ தான் நமக்கு பறிக்க வசதியாக இருக்கும்ன்ட்டு. இதுலேருந்து டெய்லி ஒரு 10-15 பூவாச்சும் பூக்கும். நிறைய பூக்களைனாலும் சும்மா நம்ம மாடி தோட்டத்துக்கு வந்தால் நல்லா மனமாக இருக்கும். இப்படியே இருக்குது பாருங்கள். அதோட இது வந்து சந்தன மல்லியும் நான் இப்படியே வச்சுட்டேன். இது தான் நான் பெரிய பந்தல் மாதிரி போட்டு வச்சுருப்பேன் கம்பிலேயே. அதை எடுத்துட்டு இப்போ நான் சும்மாவே தான் இதோட கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் செடி மாரி வச்சுப்போம், வளருதான்னு பார்க்கலான்ட்டு. அதுக்கப்புறம் நம்மளோட ரோஸ் செடி டெய்லி பூ பூத்துரும். அடிக்கடி ஒரு பூ பூக்கக்குள்ளே பூத்து முடிஞ்சிச்சுன்னா இன்னொரு மொக்கு வச்சிரும். அதுக்கப்புறம் ஓமச்செடி, அதோட அவுத்திக்கீரை நிறையா இருக்குது, ஹைட்டாக போயிட்டே இருக்குது. அந்த அவுத்திக்கீரையை பறிக்கணும். இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனால இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு தான் பறிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதனா டவுட் இருந்தால் கேளுங்க, இன்ஷா அல்லாஹ் நான் கிளியர் பண்ணுறேன். இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.